அது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே போட வேண்டும் ஹஜ்ரத் அவர்களே. காரணம், ஒரு வீட்டுக்கு இன்றைக்கு ஒரு சர்வ சாதாரணமாக இலங்கை நாட்டுல வசிக்கக்கூடிய, அதுவும் கொழும்புல வசிக்கக்கூடிய ஒருத்தருடைய வருமானத்தை நாங்க பார்த்தோம்டா, காலை சாப்பாடுக்கு ஒரு 2 புள்ள இருக்கிற வீட்டுல ஒரு 1000 ரூபாய் போயிடும், பகல் சாப்பாடுக்கு ஒரு 1000 ரூபாய் போயிடும், ராவு சாப்பாடுக்கு ஒரு 500 ரூபாய் வச்சாலும் ஒரு நாளைக்கு சர்வ சாதாரணமாக ஆடம்பர வாழ்க்கை அல்ல 2500 ரூபாய் சல்லி என்றது இன்னைக்கு சர்வ சாதாரணமான விஷயம். ஆனா ஒரு ஆலிமுடைய மாச சம்பளமே 30,000 ரூபாய் உள்ளுக்கு மட்டிடப்பட்டிருக்கிறது. 35,000 ரூபாய் சல்லி கொடுக்கப்பட்ட அந்த ஆலிம் 75,000 ரூபாயினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் என்றால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரஹ்மத் அது. நிச்சயமா அந்த பணத்துல ஒரு பரக்கத்தும் இருக்கிறது, உணர்ந்திருக்கிறோம் ஹஜ்ரத் அவர்களே. ஆனால் அதை தாண்டி அவர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய கூலியை யாரு கொடுக்கிறது? பிள்ளையினுடைய ஸ்கூல் ஃபீஸை யாரு கொடுக்கிறது? அவர் ஓட்டக்கூடிய வாகனத்துக்கு பெட்ரோல் செலவை யார் அடிக்கிறது என்றா நிச்சயமாக ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் இதை பத்தி கவனிக்கணும். இது தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை, நிச்சயமாக எல்லாருமே யோசிக்கணும். அழகான பல தெளிவான விஷயங்களை நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நேரமும் நெருங்கிவிட்டது. இந்த நேர்களே, இன்றைய நமது கலந்துரையாடல் பகுதியிலே எங்களோடு கலந்து சிறப்பித்தார் அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் அல் ஆலிம் முபாரக் நஜாஹி ஹதரத் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு